வெல்கம் டு வாங்க சுவையாக சாப்பிடலாம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நெய் ஆப்பம் இல்லாட்டி முட்டை ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஆப்ப மாவு, நம்ம வெள்ளாப்பம் செய்வோம் இல்லையா, அந்த மாவு, சுகர், நெய், ஒரு முட்டை, ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா அல்லது ஆப்ப சோடா. இந்த மாவு நான் இந்த ஸ்பூனுக்கு 4 கரண்டி எடுத்திருக்கேன். இது வந்து 50 கிராம். இந்த குழிக்கரண்டி வந்து 50 கிராம் சுகர் பிடிக்கும். இந்த 50 கிராம் சுகருக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய், அப்புறமா ஒரு முட்டை. இந்த அளவுக்கு, இந்த மெஷர்மெண்ட்டுக்கு இது உள்ளது. ப்ளஸ் பேக்கிங் சோடா வந்து குறைவாக தான் போடணும். நம்ம இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மெஷர்மெண்ட் காட்டுறதுக்காக உங்களுக்கு காட்டுறேன். 50 கிராம் சுகர். நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா இப்போ ஆட் பண்ணுறோம். இவ்வளோ தான் அளவு. இப்போ இந்த சுகரை பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாவோட சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிங்க. சுகர் கொஞ்சம் கரையணும். இப்போ இந்த முட்டையை ஆட் பண்ணிக்கிறோம். முட்டையை ஸ்ட்ரைட்டாக மாவில் ஆட் பண்ணாங்க. சில நேரம் முட்டை வந்து கேடாக இருந்ததுனாக்கா மாவு வேஸ்ட் ஆயிரும். இந்த ஸ்பூனில் ஆட் பண்ணி, இல்லாட்டி நீங்கள் செப்பரேட்டாக ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த முட்டையை மாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெய்யை வந்து சூடாக்கிட்டு இந்த மாவில் சேர்க்கணும். அதை நான் காட்டுறேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் வந்து நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் இந்த மாவில் ஆட் பண்ணிடுறோம். நெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் அதை சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சூடாயிருச்சு. இதை நம்ம மாவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த நெய் வந்து அதோட ஆட் ஆகணும். இப்போ மாவோட நெய் சேர்ந்துருச்சு. இப்போ ஆப்பம் ஊற்றலாம். அவ்வளோதான். இந்த ஆப்பம் 2 பக்கமும் திருப்பி போடணும். மூடி போட்டு மூடிடலாம். இந்த அளவு தான் ப்ரௌன் ஆகணும். ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளவுதான். நம்மளுடைய நெய்யாப்பம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஈஸியாக பிக்க வருது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.